அல்லாஹ் கொடுக்காமல்லாம் இருப்பதில்லை. அவன் கொடுக்கறதுல யாருக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செஞ்சிட்டானோ அது அவருக்கு திருப்தியை கொடுத்துரும். யாருக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செஞ்சிட்டானோ அது அவருக்கு மன மகிழ்ச்சியை கொடுத்துரும். பொருளாதாரம் நம்ம எவ்வளோ பேரை பார்க்குறோம், பணம் நல்லா சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறார், பொருளாதாரம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அவரிடத்துல நிம்மதி என்பது இல்லாமல் போயிடும். எல்லாமே இருக்கும், எதையும் இழந்த மாதிரி இருப்பார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பொருளாதாரங்களில், அந்த வசதி வாய்ப்புல, அந்த சந்தோஷமான வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய அருள் இருந்தால் அவருக்கு அது மன மகிழ்ச்சியை கொடுத்துரும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அதில் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பணம் காசு அதன் மூலமாக வரக்கூடிய பேரு பதவி புகழ் இது எல்லாமே என்ன செஞ்சிடும்னா அது அவருக்கு சுமையாக மாறிடும். நம்ம பார்க்குறோம், நிறைய செல்வந்தர்களுடைய நிலைகளை நம்ம பார்க்கும் பொழுது சரியான உணவு அவர்களால் சாப்பிட முடியலை, சரியான தூக்கம் அவர்களுக்கு இல்லை, அவர்களிடத்துல நிம்மதி என்பது இல்லை என்பதாக சொல்லுவாங்க. பெரும் கொண்ட செல்வந்தர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், நிம்மதியே இல்லாமல் இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை அவருடைய உள்ளங்களை போட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சிரமத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு நெருக்கடிக்கு அவர் ஆளாகிக்கிட்டே இருப்பார். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், ரப்பனா ஆத்தினா மில்லதுக்க ரஹ்மத்தன், எங்கள் இறைவா உன்னுடைய ரஹ்மத்தை எனக்கு நீ வழங்குவாயாக. இப்போ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்டு ஒருத்தர் வாங்கிட்டார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு எதெல்லாம் அல்லாஹ் வழங்குகின்றானோ, எதெல்லாம் அவருக்கு அல்லாஹ் கொடுக்குறானோ அதில் அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை கொடுத்துட்டானோ அவர் நிம்மதி அடைஞ்சிடுவார். அது ரொம்ப குறைவான சந்தோஷமான மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருந்தாலும் நிறைவான மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் வந்துடுவார். குறைவான வருமானத்தை பெறக்கூடியவராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவருக்கு கிடைத்திருச்சு அப்படின்னு சொன்னால் அவர் நிறைவான மகிழ்ச்சி அடையக்கூடியவராக அல்லாஹ் அவருக்கு கொடுத்துருவான். அதனால தான் இந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது ஆக உயர்ந்தது என்பதை இந்த துஆவின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு நீங்கள் இடத்துல கேளுங்க என்பதாக அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பான். கண்ணியமிக்க சகோதரர்களே, யாருக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் வழங்குறான்,